மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. டேய், நீ எல்லாம் மனுஷனே இல்ல தெரியுமா? ஏன்டா நான் என்ன பண்ணேன்? ஆமா, இந்த ராத்திரில நீ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்க? எனக்கு ராத்திரியில வரணும்னு நேர்த்தி கடை எல்லாம் ஒன்னால தான்டா. நிம்மதியா வீட்டுல சிவனேன்னு பொண்டாட்டி புள்ளியோட தூங்கிட்டு இருந்தேன்டா. அம்மாச்சி போன போட்டு நீ தூங்கவும் மாட்டேங்கிற, ஒட்ட மாடியிலே உட்காந்துருக்கிற, ரூமுக்கும் வர மாட்டேங்கிறேன்னு பாவம் போன் பண்ணி புலம்புறாங்கடா. ஓ, சிம்ரன் பார்த்த வேலையா அது? எங்க அது? அதை கூப்பிடு. ஏய், அவங்கள எதுக்குடா கூப்பிடணும்? ஒன்ன சொல்லணும்டா. முதல்ல மோடிட்டு ரூம்ல போய் இழுத்து போட்டு தூங்க வேண்டியதுடா. என்ன வெண்ணைக்கு இந்த ராத்திரில இங்க உட்காந்துருக்க? டீன், நான் எங்க உட்காந்தா உங்களுக்கு என்னடா? உங்களுக்கெல்லாம் என்னடா பிரச்சனை? நீதான்டா பிரச்சனை. ஓ, நான் தான் பிரச்சனையா? அப்ப நான் ஒரேடியா போயிட்டா அப்ப உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும்ல? சாவுடா, யாரு வேண்டாண்ணா. இப்படி தினம் தினம் அவளை நினைச்சு சாகிறதுக்கு ஒரேடியா போய் சேர்ந்துரு, எல்லாம் மொத்தமா முடிஞ்சிரும்ல. சரி, போயிடுறேன். போதுமா? டேய், ஏன்டா மச்சான்? பின்ன என்னடா சக்தி, சிம்ரன் தான் என்ன புரிஞ்சுக்காம என்னெல்லாமோ பேசுதுன்னா நீயும் என்ன புரிஞ்சுக்காம பேசுற. டேய், உன்னை புரிஞ்சுக்காமலாம் இல்லடா, எனக்கு உன் ஃபீலிங்ஸ் புரியுதுடா. ஆனா இப்ப அதுக்கு என்னடா மச்சான் பண்ண முடியும்? நான் கொல்லாதவன், பொய் சொல்லாதவன். ஒரு நிமிஷம் இரு. டி ஷமீர், நீ கேட்ட மாதிரி நான் இங்க எல்லா ஐடி கம்பெனிலயும் விசாரிச்சிட்டேன்டா. நீ அனுப்பின போட்டோல அந்த ஐஸ்வர்யாங்கிற பொண்ணு இங்க எந்த ஐடி கம்பெனிலயும் ஒர்க் பண்ணலடா. டேய், நல்லா விசாரிச்சியா? டி, எனக்கு தெரிஞ்ச கம்பெனிக்கெல்லாம் நானே நேரடியா போய் விசாரிச்சிட்டேன்டா. அதுவும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையுமே கேட்டு பார்த்துட்டேன். ஐஸ்வர்யாங்கிற பேர்லயே சில கம்பெனில யாருமே இல்ல. ஒரு 4-5 கம்பெனில தான் ஐஸ்வர்யாங்கிற பேர்ல இருந்தாங்க. அதுவுமே நீ அனுப்பின போட்டோவோட மேட்ச் ஆகலடா. அப்புறம் லண்டன் பொதுவா சொன்னா லண்டன்ல ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குடா. இங்க நான் இருக்கிற ஏரியால நான் கேட்டு பார்த்துட்டேன், இங்க எங்கேயும் இல்ல. மேபி இனி வேற ஏதாவது சைட்ல இருக்கா என்னன்னு தெரியல. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன்டா. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச நான் உனக்கு சொல்றேன்டா. சரிடா. சார், அப்ப நான் போனை வச்சிடுறேன். டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க அம்மாச்சி உனக்கு வேற கல்யாணம் பண்ணணும்னு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா லண்டன்ல ஐஸ்வர்யா எங்க இருக்கிறான்னு தேடிக்கிட்டு உட்காந்துருக்க. தேடாம அப்படியே விட்டுற சொல்றியா? நீ தேடி என்னடா பண்ண போற? நீ தேடுறதுக்கு அவ ஒண்ணு தொலைஞ்சு போகலடா. உன் கூட வாழ மாட்டேன்னு உன்னை விட்டுட்டு போயிட்டா. இப்ப நீ அவளை தேடி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டா மட்டும் அவ உன் கூட சேர்ந்து வாழ்வான்னு நினைக்கிறியா? மச்சான், சத்தியமா பைத்தியக்காரத்தனமா இருக்குடாது. எப்படி வேணா சொல்லிட்டு போங்கடா, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. அதானே, வேற ஏதாவது விஷயமா இருந்தாலே நம்ம சொல்றதை கேட்டு தொலைய மாட்டான். இதுல வேற ஐஷு விஷயம்னா அப்படியே கேட்டு கிழிச்சிடவா போறான். டேய் சர்ரா, நான் உன் வழிக்கே வரேன்டா. இப்ப அவ லண்டன்ல எங்க இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சா மட்டும் என்னடா பண்ண போற? அவகிட்ட போய் நடந்ததெல்லாம் மறந்துரு, என் கூட வந்து வாழின்னு கேட்க போறியா? இல்ல நீ கேட்டாதான் அவன் கூட வர போறாளா? அப்படி வரவளா இருந்தா அவ எப்பவோ வந்திருப்பாளேடா. மச்சான், எனக்கு ஒண்ணு புரியாம இல்லடா. நீ அவளை எவ்வளவு லவ் பண்ணேன்னா அவளை விட அதிகமா எனக்கு தெரியும்டா. அவ கிடைக்கணுங்கிறதுக்காக நீ என்னெல்லாமோ பண்ண, அது எல்லாத்துக்குமே நானும் உன் கூட நின்னேன். ஆனா இதுக்கப்புறம் அவ உனக்கு கிடைக்கவே மாட்டா, அவ திரும்ப வரவே மாட்டான்னு தெரிஞ்சும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க பாரு. என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியலடா மச்சான். ஆரம்பத்துல என்கிட்ட ஒரு நாள் வந்து சொன்னியே, நைட்டு கனவுல ஒருத்திய பார்த்தேன்டா, அவளை தேடி கண்டுபிடிக்கணும்னு. அப்ப கூட எனக்கு உன் மேல கோபம் வரலடா. கனவுல வந்தவளை எப்படிடா நிஜத்துல தேடி கண்டுபிடிக்க முடியும்னு நான் உனக்கு கலாச்சாலும், அதுக்கப்புறம் அவளை தேடுறதுக்கு உன் கூட நான் தெரு தெருவா அலைஞ்சிருக்கேன்டா. ஏன் தெரியுமா? கனவுல வந்தவன் நேர்ல வரமாட்டான்னு எனக்கு தெரிஞ்சாலும் என் நண்பன் ஒரு விஷயத்த நம்புறான். அவன் நம்பிக்கைக்காகவாவது அவன் சந்தோஷத்துக்காகவாவது அதை பண்ணணும்னு தாண்டா உன் கூட தெரிஞ்சேன். ஆனா என்னால நம்பவே முடியாத ஒரு விஷயம், உன் கனவுல வந்தவ உன்னை நிஜத்துல தேடி வந்தது. அப்போ நீ சொல்லுவியே, நம்ம பண்ற காதல் உண்மையா இருந்தா அந்த காதலே நம்மள சேர்த்து வைக்கும்னு. அது ஒருவேளை உண்மைதான் போல இருக்குன்னு நானே நம்புனேன்டா. ஆனா அது உண்மையா இருந்திருந்தா இன்னைக்கு அவ உன்னை விட்டு போயிருக்க மாட்டாளடா. ஆனா போயிட்டாளே, இன்னும் ஏன்டா அவளை நம்பிட்டு இருக்க? இங்க பாரு மச்சான், நான் ஒன்னும் அம்மாச்சி மாதிரி உடனே நீ வேற கல்யாணம் பண்ணிக்க நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன். அது உன்னால உடனே முடியாதுன்னு எனக்கும் தெரியும்டா. நீ வேற பொண்ண கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க வேணாம்டா மச்சான். ஆனா அந்த ஐஷுவை மறந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருடா. நீ பழைய மாதிரி சிரிச்சே நான் பார்த்து ரொம்ப காலம் ஆகுதுடா. நானும் சரி, நீ இப்ப சரியாயிடுவேன் அப்ப சரியாயிடுவேன்னு பாத்துக்கிட்டே இருக்க. நீ சரியாகவும் மாட்டேங்கிற, அவளை மறக்கவும் மாட்டேங்கிற. மறக்க மாட்டேங்கிறேன்னு ஈஸியா சொல்ற, எப்படா என்னால அவளை மறக்க முடியும்? அவ என் காதலியா இருந்தப்பவே என்னால அவளை விட முடியலடா. இப்ப அவன் என் பொண்டாட்டிடா. என்னடா பொண்டாட்டியும் வாய நல்லா வருதுடா. எனக்கு போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்ற கொள்கையில இருக்க, என்ன பேச வச்சிடாத. இல்ல என்ன பொண்டாட்டின்னு கேக்குறேன். கல்யாணம் பண்ணி அவ கூட எனக்கு குடும்பமா நடத்தின, தாலி மட்டும் தான் கட்டியிருக்க. மத்தபடி நீயும் அவளை ஒன்னும் புருஷ பொண்டாட்டியா வாழலையே. புருஷன் பொண்டாட்டியா வாழறதுன்னா என்னடா சக்தி? ஏன் உனக்கு தெரியாது? ஓ,
அப்போ ஒரு பையனும் பொண்ணும் அந்த மாதிரியெல்லாம் இருந்தாதான் புருஷன் பொண்டாட்டியா வாழுதுன்னு அர்த்தமா? டேய் நான் அப்படி சொல்லலடா. இங்க பாரு சக்தி, எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலதான். ஆனா அதுக்குன்னு நாங்க புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அவ என் பொண்டாட்டி தான். அது நான் அவ கழுத்துல தாலி கட்டினப்பல இருந்து இல்ல, எப்ப முதல் தடவையா எனக்கு அவன் மேல காதல் வந்துச்சோ அப்பத்துல இருந்து. டேய் நீ தாண்டா அவளை பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவ உன்னை புருஷன் நினைச்சிருந்தா உன்னை விட்டுட்டு போயிருப்பாளா? சரி, உன்னை விட்டுட்டு போனதுக்கு நியாயமான காரணம் இருந்தா கூட பரவாயில்லடா. அவ உன்னை விட்டுட்டு போனதுல ஒரு காரணமாடா. அது ஒரு காரணம் இல்லைன்னு எனக்கும் தெரியும். இப்ப எதுக்காக அவளை தேடிக்கிட்டு இருக்க, தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்டல. இங்க எல்லாரும் என்கிட்ட கேக்குற கேள்வி, அவ உன்னை விட்டுட்டு போறதுக்கு அவ சொன்னதெல்லாம் ஒரு காரணமானு. அது காரணம் இல்லதான். ஆனா இப்ப வேற என்ன காரணத்துக்காக அவ என்னை விட்டுட்டு போனான்னு எனக்கு தெரியணும். அதை நான் அவகிட்ட கேட்டேன். அதுக்கான பதில் அவ எனக்கு சொல்லாமையே போயிட்டா. அவ என்னை விட்டு பிரிஞ்சு போனதை கூட நான் தாங்கிக்க வேண்டா. ஆனா எதுக்காக என்னை விட்டு பிரிஞ்சு போனான்னு தெரியாம இருக்கிறது தான்டா என்னால ஏத்துக்கவே முடியல. யாருன்னே தெரியாம எனக்காக 3 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தவடா. நான் குடிப்பேன், சண்டை போடுவேன், ரவுடி, இதெல்லாம் தெரிஞ்சும் என்ன காதலிச்சவடா. அப்படிப்பட்டவளாடா நான் அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு சண்டை போட்டுட்டேன். சத்தியத்தை மீறிட்டேங்கிற இந்த ஒண்ணுத்துக்கும் ஆகாத காரணத்துக்காக என்னை விட்டு போவா? இதுக்காக போய் அவ என்னை விட்டு போயிட்டான்னு யார் நம்பினாலும் நான் நம்ப மாட்டேன்டா சக்தி. அவ என்னை விட்டுட்டு போனதுக்கு வேற என்னமோ காரணம் இருக்குடா. அது தெரிஞ்சுக்காம என்னால நிம்மதியா வாழவும் முடியாது, சாகவும் முடியாதுடா சக்தி. டேய் ஏன்டா லூசு மாதிரி பேசுற? இப்ப என்ன, அவ எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவ எதுக்காக உன்னை விட்டுட்டு போனான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? இப்படியாவது விசாரிச்சு கண்டுபிடிச்சிடலாம்டா. இதே தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இல்லைன்னா இந்தியாக்குள்ளேயோ இருந்திருந்தான்னு வச்சுக்க, நம்ம டிபார்ட்மெண்ட்ல தெரிஞ்சவங்களை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா லண்டன்ங்கிறனாலதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, அவளை கூடிய சீக்கிரத்திலே தேடி கண்டுபிடிக்கிறேன். என் மேல உயிரையே வச்சிருந்தவ எதுக்காக என்னை விட்டுட்டு போனான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த ரூமுக்குள்ள வர்றதுக்கே எனக்கு விருப்பம் இல்லம்மா. இந்த போட்டோவை பார்த்தாலே எரிச்சலா வருது. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இந்த போட்டோவை போட்டு உடைச்சிட்டு சுத்தம் செய்யல தெரியாம கைப்பட்டு உடைஞ்சு வச்சுட்டு சொல்ல போறேன். அப்படி சொன்னா மட்டும் என்ன செய்வேன்? அதான் போன்ல அடுக்கி வச்சிருக்கானே போட்டோவை, எல்லாத்தையும் பிரேம் போட்டு கொண்டாந்து வீடு ஃபுல்லா மாட்டிடுவானே. இந்த பையனுக்கு ஒன்னும் சொல்லவும் முடிய மாட்டேங்குது, ஒன்னும் பேச முடிய மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் என்னத்தையாவது சொல்லி நம்ம வாயை அடைச்சு விடுறாமா. இது நந்து எப்பதாண்டி உன் மாமனுக்கு புத்தி வரும்? என்ன சொல்லணும்? அம்மா நீ என்ன காலங்காத்தாலே துடுப்பு எடுத்து போட்டு நிக்க? சும்மா பாட்டி, இது தீர குட்டிக்கு ஹாப்பி பர்த்டேல, அதான் புது டாட் போட்டுக்க. தீர குட்டிக்கு கேக் வெட்டணும். இது நந்தது சாயங்காலம் இல்ல, சாயங்காலத்துல தான் கேக் வெட்டணும்னு சொன்னாவ. அதுக்கு எதுக்கு நீ இப்ப காலங்காத்தாலே இந்த துணி எடுத்து போட்டுருக்க? சாயந்தரத்துக்குள்ள அழுக்கு பண்ணிட்டு வெட்டி. இல்ல சும்மா பாட்டி, காலையில தான் போடும், பேபி தான் சொன்னா. காலையில போறிவளா? நேத்து காலையில ஸ்டேஷனுக்கு போகணும், வேலை இருக்கு, வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாயங்காலமா தான் கேக் வெட்டறாவ, அங்க போன முடியல சொன்னா. இல்ல பேபி தான் சொன்னா. காலையில தூங்கி எந்திட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு மதீர குட்டி வீட்டுக்கு போய் கேக் வெட்ட போற சொன்னா. காலையில போகணும்னு சொன்னானா? என்னன்னு தெரியலையே. சாயங்காலத்துல தான் கேக் வெட்டணும், பக்கத்துல அக்கம் பக்கம் வீடெல்லாம் கூப்பிடணும், எல்லாரும் சாயந்தரத்துல தான் ஃப்ரீயா இருப்பாவோ, சாயந்தரம் தான் கூப்பிட்டு கேக் வெட்டணும்னு தான் ராசம்மா சொன்னா. நீ காலையில மாத்திட்டாவளா? என்னன்னு தெரியல. சரி உன் மாமன் தானே ரெடியாவ சொன்னா, என்ன எதுண்டா அவன் வந்தா கேட்டுக்கிடுவான். சரி நீ முதல்ல சாப்பாடு சாப்பிடுண்டா. என்னது இன்னைக்கு பப்பு மம்மடானா? பின்ன வேற என்னது செய்ய? காலையில எந்திரிச்சு சோறு, குழம்பு, ரசம், சாம்பார், பொரியல்னு வகை வகையா வைக்கிறதுக்கெல்லாம் என்ன கொண்டு ஆவாதுட்டி? இந்த பருப்பு சோறு, தக்காளி சோறு, சாம்பார் சோறு இப்படி எல்லாம் எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு கிண்டதா என்ன கொண்டு ஆகும்? அதுவும் இது வரைக்கும் நாச்சு சரி போனா போவதுண்டு கறி, மீன், வகை வகையெல்லாம் வச்சு போட்டேன். ஆனா இனியெல்லாம் அப்படி சமைச்சு போட முடியாது. ஏன்னா உன் மாமகார ரொம்ப ஓவரா சமைச்சு பண்றான். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டானம்ல. நான் நல்ல வக்கனே சமைச்சு போட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து துணியை துவைச்சு உன்னையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த ஒரு இழுச்ச வச்சு நான் இருக்கேன் காட்டிக்கிட்டானே இன்னொரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வேணுங்கிற நினைப்பு அவனுக்கு வராம இருக்கு. இவனா ஒண்ணும் செய்ய மாட்டேன், சோறாக்க மாட்டேன், குழம்பாக்க மாட்டேன், துணி துவைக்க மாட்டேன், ஒன்னையும் பார்த்துக்க மாட்டேன். அப்ப அவன் என்ன செய்வான்? அப்ப அவனுக்கு ஒரு பொண்டாட்டி வேணும்னு இல்லைனாலும் வீட்டுல வேலை பார்க்கறதுக்கு ஒன்னையும் பார்த்துக்கிறதுக்குனாச்சும் ஒருத்தி வேணுங்கிற நினைப்பு அவனுக்கு வரும்ல. அப்படினாச்சும் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற நினைப்பு வரும்ல.
மாட்டீங்களாமா? இது ஒரு கல்யாண விஷயத்துல மட்டும் யாரு என்ன சொன்னாலும் காதுலயே வாங்க மாட்டீங்க. இனி இவளுக்கு சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க இனி புதுசா தான் யாராவது பிறந்து வர மாட்டிருக்கு. ஏடி நண்டு, நாங்க யார் சொல்லியிருந்தா அவன் கேட்கல. ஆனா நீ என்னதான் சொன்னா அவன் கேட்பானே. யாடி நண்டு, நீ சொன்னா உன் மாமங்காரன் மாட்டேன்னு சொல்ல மாட்டான். உன் மாமங்காரன் கிட்ட நான் சொல்றது கேப்பியாட்டி? என்ன கேட்கணும்? ஏடி நண்டு, உன் மாமன் கிட்ட ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லுடி. கல்யாணமா? எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? எதுக்கு பண்ணணும்டா? உன்கிட்ட என்னத்த சொல்ல? இப்ப கேட்டீல, தினத்துக்கு பருப்பு மாமா தானாண்டு. தினத்துக்கு உனக்கு பருப்பு மாமா சாப்பிட பிடிக்கல இல்ல? அம்மா சும்மாக்கு பருப்பு மாமா பிடிக்கல. எனக்கு பிரியாணி வேணும். பிரியாணி வேண்டும்ல? பிரியாணி வேண்டும்னா உன் மாமங்காரனா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லு. உனக்கு ஒரு அத்தை இந்த வீட்டுக்கு வந்தா உனக்கு பிரியாணி இல்ல, இன்னும் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் தினம் தினம் ஒவ்வொன்னா வகை வகையா ருசி ருசியா சமைச்சு போடுவான். ஹை, அத்தை வந்தா பிரியாணி கிடைக்குமா? ஆமாட்டி, பிரியாணி மட்டும் இல்ல, உனக்கு என்ன பிடிக்குமோ எல்லாம் கிடைக்கும்டி. அப்பனா பாயாசம் கிடைக்குமா? ஐயோ, இது நண்டு பாயாசம் பிரியாணி இன்னும் உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டேன்ல. ஆனா இதெல்லாம் உனக்கு வேண்டும்டா, உன் மாமங்காரன் கிட்ட நீ கல்யாணத்தை பண்ணிக்கன்னு சொல்லணும். அவன் சம்மதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு உனக்கு அவர்த்தி அத்தைன்ட்டு வந்தாதான் இதெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுப்பான். அத்தை வந்தா பாயாசம் கிடைக்கும்னா நான் பேபிட்டு சொல்லடா. நிச்சயம் பாயாசம் கிடைக்கட்டி நண்டு குட்டி. அப்படி மட்டும் நீ சொல்லி உன் மாமங்கார கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான்னு வச்சுக்க, வரவனுக்கு பாயாசம் வச்சு தரல இல்லையோ, நான் உனக்கு தினத்துக்கு பாயாசம் வச்சு தர மாட்டி. ஹாய், டெய்லி பாயாசமா? அப்பனா நான் பேபிட்ட கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லடா. சொல்லிட்டி நண்டு குட்டி. அப்படி நீ சொல்லினாச்சு அவன் கேட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டே பரவாயில்லையே. எனக்கும் வயசாகிட்டே போகுது. அடிக்கடி உடம்பு சரியில்லை, எப்ப என்ன ஆகும்ட்டே தெரியல. சின்னவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அவன் பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழறத பார்த்துட்டு ஒன்னு போல அவனுக்கும் ஒரு புள்ள பிறந்து அந்த புள்ளைய மட்டும் இந்த கையால தூக்கி கொஞ்சினதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆயிட்டாலும் பரவாயில்ல, நான் கவலையே பட மாட்டேன். ஆனா நான் போய் சேர்றதுக்குள்ள அது நடக்க மாட்டேதா தெரியல. நீ மட்டும் சொல்லி சின்னவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா அது போதுமே. சிம்மு, நீ ஒன்னும் கவலைப்படாதா. நான் பேபிட்டு சொன்னா பேபி கேப்பா. பேபிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லடா. ஐயோ, வந்துட்டானே. இது நந்தி, நான் இருக்கையில வந்துட்டு சொல்லாத. நான் போனதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, சரியா? சரி. என்ன சிம்ரன், அபிகிட்ட என்னமோ கல்யாணம்னு பேசின மாதிரி இருந்துச்சு. ஐயோ, கேட்டுட்டா இவனுக்கு. ஐயலே சின்னவனே, அது ஒண்ணும் இல்லல. காலையிலே உடுபடுத்து மாட்டிக்கிட்டு நிக்காலே, அதான் எங்கனாச்சும் கல்யாணத்துக்கு போறீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருந்தமல. ஓ அப்படியா? ஏன் இன்னைக்கு சக்தியோட பையனுக்கு பிறந்த நாளுங்கிறத மறந்துட்டியா? இல்ல மறக்கல இல்ல. அது சாயங்காலத்துல தானே கேக் வெட்டறாவன்னு சொன்னாவா? காலங்கத்துல உடுபடுத்து மாட்டிருக்காளே, அதுக்கு தான் கேட்டேன். ஆமா சிம்ரன், சாயந்தரம் தான் கேக் வெட்டுறதா சொன்னாங்க. அப்புறம் கையல் என்னமோ தீரனோட பிறந்த நாளைக்கு இங்க பக்கத்துல ஏதோ குழந்தைங்களோட ஆசிரமம் இருக்காமா, அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு சொன்னா. ஓ அப்படியாலே, ரொம்ப நல்ல விஷயமாச்சே. ஆமா சிம்ரன், பாவம் அந்த ஆசிரமத்துல 30 அனாதை குழந்தைங்க இருக்காங்களாம். அம்மா அப்பா சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்லாம பாவம் தனியா இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு இப்படி ஏதாவது ஒரு நல்ல நாள் விசேஷம்னு யாராவது நல்ல சாப்பாடோ இல்லைன்னா ஏதாவது வாங்கி கொடுத்தா அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. ஆமல சின்னவனே, நீ சொல்றது சரிதான்ல. நம்ம வீட்ல நம்ம பிள்ளைங்க நம்ம என்னெல்லாம் வாங்கி கொடுத்து எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டோம். ஆனா இதெல்லாம் பாவம் அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்குமாலே? அதுகளுக்கும் அப்பனா இருந்திருந்தா நல்லபடியா வளர்ந்துருக்குங்க. ஆனா யாரும் இல்லாம இப்படி ஆசிரமத்துல அனாதையா வளர்றதெல்லாம் ரொம்ப கொடுமை இல்ல. வயசானவங்க போய் இருக்கிறது கூட சரி வாழ்ந்து முடிச்சிட்டா இனி போற வரைக்கும் என்னத்தையாவது பண்ணிட்டு போவோம்னு சொல்லலாம்ல. ஆனா இந்த பச்சை பிள்ளைங்க இந்த வயசுலயே ஆதரவு இல்லாம அனாதை ஆசிரமத்துல இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்ல சின்னவனே. பிறந்த நாள விசேஷம் இல்ல, எப்பெல்லாம் நம்மளால முடியுமோ அப்பெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு என்னத்தையாவது செஞ்சா நல்லதுதாம்ல. நம்ம என்னத்தையாவது வாங்கி கொண்டே கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க முகத்துல ஒரு சந்தோஷம் வரும் பாரு, அத பார்க்கையில நமக்கே மனசுக்கு நிறைவா இருக்கும்ல. ஆமா சிம்ரன், நீ சொல்றது சரிதான். பிறந்த நாளுன்னு இல்ல, நமக்கு எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது செய்யலாம். ஆனா எனக்கு தீரனுக்கு பிறந்த நாள்ல, அதனால காலையிலேயே கேக்கெல்லாம் வெட்டிட்டு மதியம் அந்த ஆசிரமத்துக்கு போய் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கலான்னு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சிம்ரன். சரில சின்னவனே, அப்புறம் சக்தி வேணும்டா பிள்ளையோட பிறந்த நாளைக்கு சாப்பாடு கொடுக்கட்ட நம்ம தரப்புல என்னத்தையாவது செய்யலாம்ல. பண்ணணும் சிம்ரன். ஆனா இப்ப அவன் திடீர்னு தான் சொன்னான், அதனால நான் எதுவும் வாங்கல. இந்த முறை வேணும்னா பணமா அவங்க கிட்ட கொடுக்கலாம். அவங்க அந்த காசை வச்சு குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கட்டும். இனி எப்பவாவது நம்மளால முடியும் போதெல்லாம் ஏதாவது அந்த குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம்.
சரி சிம்ரன், அப்ப நீயும் ரெடியாகு. தீரனுக்கு கேட்கலாம் விட்டுட்டு அப்படியே அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்துடலாம். ஐயோ சின்னவனே, எனக்கு அந்த ஆசிரமத்துல வந்து இந்த பிள்ளைகளை எல்லாம் பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு காலையில இருந்தே ஒரு மாதிரி தலையெல்லாம் கிறுகிறுன்னு வருதுல. இந்த பையனோட பிறந்த நாளைக்கே எனக்கு அங்க வந்து நிக்க முடியுமான்னு தெரியல. இனி மாத்திரையும் போட்டேன்டா, அங்க ஆசிரமத்துல எல்லாம் வந்து மதியம் 50 நேரம் எல்லாம் நிக்க முடியாதுல்ல. இன்னைக்கு நீங்க எல்லாம் போயிட்டு வாங்கல. இனி அடுத்த முறை வேணும்னா நம்ம அந்த பிள்ளைகளுக்கு என்னத்தையாவது செய்யும் போது அப்ப நானும் வரேன். சரி சிம்ரன், அப்போ சக்தி கையிலோட நான் அபியும் கூட்டிட்டு அங்க குழந்தைங்களோட ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்துடுறேன்.